பாருங்க, இயேசு கிறிஸ்து லாசர் மரிச்சு 4 நாளான பிறகு என்ன பண்றாரு? போறாரு, கல்லை திறக்க சொல்றாரு. திறந்த உடனே என்ன பண்றாரு ஆண்டவர்? எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுங்களாங்க? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன போது நீங்க? அப்ப எப்பயுமே இயேசு யார் சத்தத்தை தான் கேட்டுட்டு இருந்தாரு? தேவன் சத்தத்தை எப்பயுமே அவர் கேட்டுட்டு இருந்தால, இப்ப தேவன் சத்தத்தை நம்பி தேவன்கிட்ட பேசுறாரு. தேவன்கிட்ட பேசும்போது மற்றவங்க சத்தம்லாம் இவர் கேட்கல, தேவன் சத்தம் மட்டும் தான் கேட்குது. தேவன் அங்க பகிரங்கமா அங்க பதில் என்ன பண்றாரு? பகிரங்கமா லாசர் என்ன பண்றான்? எழுந்து வரான் இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, செவி கொடுக்கிற தேவன் செவியே கேட்காத ஒருத்தவன்ட்ட பேசுறாரு. அங்க மரித்த சரீரம் என்ன பண்ணுது? செத்து போயிட்டானா காது கேட்காது, கண்ணு எதுவுமே தெரியாது இல்லையா? ஆனா மரித்த சரீரத்துக்குள்ளார மீண்டும் உயிரடையக்கூடிய அளவுக்கு வல்லமை அங்க வேலை. அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் முடிவு பண்ணணும். அப்ப மரித்த லாசர் உயிரோடு எழுந்து வந்தது உண்மைன்னா, மரித்த நிலையில கிடக்கிற எல்லா சூழ்நிலையும் இன்னைக்கு உயிரோடு வருவது உண்மை. மாற்றுகிறார்.